அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தன்னை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஏடிஜிபி ஜெயராம் மேல்முறையீடு செய்கிறார். வழக்கை நாளை பட்டியலிட்டு விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. தன்னை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஏடிஜிபி ஜெயராம் மேல்முறையீடு செய்திருக்கிறார். கடத்தல்காரர்களுக்கு கார் கொடுத்து உதவிய குற்றச்சாட்டில் ஏடிஜிபி ஜெயராம் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தன்னை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஏடிஜிபி ஜெயராம் மேல்முறையீடு செய்திருக்கிறார். வழக்கை நாளை பட்டியலிட்டு விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. தன்னை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஏடிஜிபி ஜெயராம் மேல்முறையீடு செய்திருக்கிறார். கடத்தல்காரர்களுக்கு கார் கொடுத்து உதவிய குற்றச்சாட்டில் ஏடிஜிபி ஜெயராம் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வழக்கை நாளை பட்டியலிட்டு விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காதல் திருமண விவகாரத்தில் சிறுவனை கடத்துவதற்கு ஏடிஜிபியாக இருந்த ஜெயராம் தன்னுடைய காவல்துறை வாகனத்தை கொடுத்து உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு பணி இடைநீக்கமும் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் உச்ச நீதிமன்றத்திலே ஏடிஜிபி ஜெயராம் சார்பில் இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. தன்னை கைது செய்வதற்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். உள்துறை செயலாளர் சற்று முன்பாக கூட ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்வதற்கு இசைவு தெரிவிக்கக்கூடிய விதமாக தற்காலிக முறையில் அந்த பணி இடைநீக்கமும் செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஏடிஜிபி ஜெயராமிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றத்தை ஏடிஜிபி ஜெயராம் நாடியிருக்கின்றார். தற்பொழுது அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றத்தை நாடி தனக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய கைது உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறையீட்டை செய்திருக்கின்றார். அதே நேரம் உச்ச நீதிமன்றத்தில் ஏடிஜிபி ஜெயராம் தன் மீதான கைது நடவடிக்கைக்கு எதிராக வழங்கியிருக்கக்கூடிய அந்த மனு தொடர்பான விசாரணை நாளை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கு நாளை பட்டியலிடப்பட்டு விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றத்தின் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். கடத்தல்காரர்களுக்கு தன்னுடைய காவல்துறை வாகனத்தை கொடுத்து உதவி இருந்தார் என்ற குற்றச்சாட்டில் தான் ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே ஒரு காதல் ஜோடியை பிரிப்பதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் அப்பொழுது அந்த காதல் ஜோடி, அதாவது அந்த கணவருடைய தம்பியை கடத்துவதற்கு காவல்துறை வாகனம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. அதன்படி தனுஷ் என்ற நபருடைய தம்பியை கடத்தி சென்றிருக்கின்றார்கள். தனுஷ் என்பவர் காதல் திருமணம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பெண்ணினுடைய பெற்றோர் தனுஷினுடைய வீட்டுக்குள் சென்று பார்த்த பொழுது அவருடைய தம்பியை அழைத்து சென்றிருக்கின்றார்கள் காரிலே என்ற குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில்தான் அந்த கார் ஒரு ஏடிஜிபிக்கு சொந்தமானது என்ற தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு காவல்துறையினர் நடத்தியிருந்த விசாரணையில் தான் தமிழ்நாடு காவல்துறையில் ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராமினுடைய கார் தான் அந்த கார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. காவல்துறைக்கு உரிய அந்த சைரன் வைத்த காரில் இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவரை கைது செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. ஜெயராம் மீதான இந்த கைது நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும், காவல்துறையினருக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் உடனடியாக இந்த கைது நடவடிக்கைக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக நீதிபதி நேற்று தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய ஏடிஜிபி ஜெயராம் தரப்பு அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய கைது நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். நாளை இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வர உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.